வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளா நம்ம சேனல்ல எந்த சேனலுக்கு போனாலும் கமெண்ட்ல அப்சஸ் ஒரு படம், இந்த படத்தை பத்தி பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு ஆயிரக்கணக்கில் கமெண்ட் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு படத்துக்காக இவ்வளவு பேர் வெறியோட இருக்கிறது இந்த படத்துக்காக தான் நினைக்கிறேன். அப்படி என்ன இந்த படத்துல இருக்குது, ஏன் எல்லாரும் இந்த படத்தை அவ்வளவு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கேட்கறாங்கிறத ஏற்கனவே படம் பார்த்தவங்களே மறுபடியும் பார்க்கணும், நீங்க பேசணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அந்த லெவலுக்கு அப்ப இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது இல்ல, அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட்ல இருக்கிறேன், படுவேகமா இந்த படத்தை முடிக்க முயற்சி பண்றேன். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எதுக்கு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கிறத ஸ்டார்டிங்ல காட்டல. ஏதோ நான் உடையிறாப்ல இருக்கு. எப்பவுமே நான் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நிக்கி, உன்னை நினைக்க வேணான்னு மனசு ஃபீல் பண்றேன், உன்னை நினைக்க வேணான்னு நினைக்கிறேன். ஆனா நான் கேட்கிற எந்த ஒரு பாட்டா இருக்கட்டும் உன்னை தான் ஞாபகப்படுத்துது. நான் பாக்குற எந்த ஒரு படமா இருக்கட்டும் உன்னை தான் ஞாபகப்படுத்துது. எனக்கு ஒன்னு அம்புட்டு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். என் மேல அவ்வளவு கேரிங்கா இருக்கிற. எனக்கு என்னமோ நான் உன்ன அப்படின்னு ஒரு பாஸ் விட்டு கேப் விட்டு எனக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் விட உன்னை தான் பிடிக்கும் அப்படின்னாங்க. சூப்பர் அப்படின்னு எதுக்கு இருக்க பொண்ணு பாராட்டுது. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன், டேய் ரொம்ப டூ மச்ரா, என்னடா அப்படி பண்ற, என்ன செய்யப்படுத்தாரா, இவ்வளவு ஓவராலா பேசப்படாரா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரா ஏதோ பெரிய இவனாட்டம் ஒரு காதல் குரு ஒரு லவ் குரு ஆட்டம் சீனை போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா வாமிட்டிங் வராப்புல இருக்குன்னு பேசுறாப்புல. என்ன நடக்குறீங்க அப்படின்னு பார்த்தா பார்ல சரக்கூட்டி கொடுக்குற ஒரு பொண்ணை நிப்பாட்டி எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. அது கூட இந்த ஃப்ரெண்டுக்காரன் அரேஞ்ச் பண்ணிருக்கா. நீ நல்லா தான் பண்ண, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு பாராட்டிட்டு போகுது இந்த பொண்ணு. ஏண்டா இப்படி எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட பேசினா ஓடி போயிடும் அந்த நிக்கி. அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது அவளை ரொம்ப ஃப்ரீக்கின்னு கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதா. ஃப்ரீக்கி நிக்கின்னு சொல்லி கூப்பிட்டா அவளுக்கு பயங்கர கோவம் வருமா. அந்த மாதிரி கூட்டு பாரு. பசங்களுக்கு பின்னாடியே யாரு பொண்ணுங்களுக்கு பின்னாடியே தெரியுற பசங்களை விட கொஞ்சம் கெத்து காட்டுற பசங்களை தான் பிடிக்கும். பிடிக்காத செய்யற பசங்க மேலதான் அந்த எதிர்ப்பு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுற ரேஞ்சுக்கு ஏதோ சீனை போட்டுட்டு இருக்கான். தப்பா டேஸ் பண்றா லிட்டர்லின்னு வச்சுக்கோங்களேன். சரி எப்படா ப்ரப்போஸ் பண்ண போறோம் கேட்டா இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லும் போது டே வேணாண்டா, இன்னைக்கு நம்ம கெட்டு குடுத்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மொமெண்ட், நீ வாட்டுக்கு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த பொண்ணு அதனால கோவப்பட்டு கிளம்பி எங்க அந்த கெட்டு குதிரை கெட்டு போயிடக்கூடாது, அதனால இன்னொரு நாள் சொல்லி என்ன டே சொல்லாரா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் ஃப்ரெண்டுக்காரன். அப்புறம் ஜெயிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பூனை செத்து கிடக்குது. என்னாச்சுன்னு தெரியல, பூனை செத்து கிடக்குது பாவம். ஓ ஏதோ ஒரு மாத்திரை பக்கையில வந்து கிடக்குது. அதை தெரியாம அந்த பூனை சாப்பிட்டுச்சு போல. பாருங்க அலமாரியில எவ்வளவு மாத்திரை அடிக்கி வச்சிருக்கான்னு. இவன் தான் இல்ல இவன் ஃபேமிலியில இருந்த மத்தவங்க தான் தெரியல. யாரோ சொந்தக்காரங்க கூட இறந்துட்டாங்களா வச்சுட்டாங்களான்னு ஏதோ பேசிட்டு இருந்தா. இல்ல இருக்காங்களோ ஏதோ ஒண்ணு சரியான மேட்ரு வருவோம். பூனை செத்து போச்சுன்னு ஒரே அழுக. அப்புறம் கேப் கிடைக்கும் போது தான் காதலிக்கிற அந்த நிக்கிங்கிற பொண்ணு அவளோட ப்ரொஃபைல போய் அவளோட சோசியல் மீடியால போய் எல்லாம் நோட்டிக்கிட்டு இருப்பா. அவகிட்ட இருந்தே கால் வந்தது ரொம்ப ஆர்வமா எடுத்து பேசுவா. என்ன வரலையா கெட்டு இருக்குன்னு விசாரிக்கிறா. இல்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பிஸியா இருக்கு அது இதுன்னு, நீ வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு புலம்புறா. இல்ல இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உன்கிட்ட நான் ஒரு மேட்டர் சொல்லணும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. என்ன என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். அது நம்ம ஒன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அங்க நான் பேப்பர் போட்டேன், நான் 2 வாரத்துல கிளம்பிடுவேன் அப்படின்னு சீனை போடுறா. அவளுக்கு வேலை பார்க்க பிடிக்கிற போல. இவன் வேற பாச்ச பாக்குறான், ஒரு மாதிரியா ஃபீல் பண்றான். எங்க அவன் அவளை விட்டு போயிடுவாளோ, அவ இருக்கும்போது அவளை ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் நிக்கியும் ஃப்ரெண்ட் இன்னொருத்தையும் பேசுறதை கேட்கறாங்க. ஏதோ கழுத்துல போற நெக்லஸ் வயிற மாதிரி ஜொலிக்கும் போல, ஆனா இதுதான் போலிதான், கவரிங் தான். அதை போய் மிஸ் பண்ணிட்டேடி, ஏன்டி நான் என்னடி போட்டு போவேன் அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. காலு கட்டாடிச்சு. உடனே நம்மளால சரி நீ போவோம், அவளுக்கு பிடிச்சாப்புல வயிற வச்சாப்புல கவரிங்ல ஏதாவது வாங்கிட்டு போவோம் நெக்லஸ் மாதிரி அப்படின்னு கடைக்கு வராங்க. கடையில விசாரிக்கிறான். அந்த பக்கம் செக்ஷன் இருக்கு, அங்க போய் பாருங்கன்னு காட்டுறாங்க. பார்த்தா இவனுக்கு எதுவுமே திருப்தியா இல்ல. அந்த மாதிரி கிளாசிக்கல் நெக்லஸ் நிறைய வச்சிருக்காங்க. அவனுக்கு எதுவும் பிடிக்கல. இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் உன்னை கவனிக்கிறாங்க. ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு ஒண்ணு. இது வந்து வரம் கொடுக்குற முட்டாய் மாதிரி வச்சுக்கோங்களேன். முட்டாய் கூட கிடையாது, முட்டாய்னா வாயில போட்டு சாப்பிடுவோம்ல, இதை வந்து உடைக்கணும். ஒரு வரத்தை வேண்டி அந்த டப்பாக்குள்ள இருக்கிற குச்சியை உடைச்சிங்கன்னா அந்த வரம் கிடைச்சிடும், நீங்க கேட்டது கிடைக்கணும் போட்டுருக்கு. சரி நான் அதை ஒண்ணு வாங்கிக்கிறோன்னு வாங்கிக்கிறாங்க. ஆமா இதெல்லாம் நிஜமா நடக்குமா அப்படின்னு கேட்க யாருக்கு தெரியும், ஆனா வாங்கிட்டு போனவங்க யாருமே ரிட்டர்ன் கொடுத்ததே இல்ல அப்படின்னு கணக்காரம்மா சொல்லும். ஏன் எல்லா பேரும் கேட்டது கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னு விசாரிப்பான். யாருக்கு தெரியும், இங்கதான் அந்த அம்மா. இல்ல இதை வாங்கிட்டு போய் கேட்டவன கிடைக்கலன்னு கோவத்துல கூட உங்க கடைக்கு திரும்ப வராம இருந்துக்கலாம் அப்படின்றான் நம்ம பையன். இல்ல அவங்க இறந்து போய் சேர்த்து கூட போயிருக்கலாம், என் கடைக்கு வராம இருந்துருக்கலாம் ரேஞ்சுக்கு கணக்காரம்மா பேசுது. அப்புறம் வரமாட்டேன்னு சொன்ன நம்ம பைய அந்த கடையில தான் போயிடிக்கிறா. எல்லாரும் ஒன்னா உட்காந்து கெட்டுவதில் இருக்காங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்டு கிட்ட நான் அவளை ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு டேய் கெடுத்து துறையாரா வேணாட்டா அப்படின்னு செய்யலையே பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு இங்க நிக்கியும் ஃப்ரெண்டு கேட்டா ஒண்ணுமில்ல சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் அவன் சரக்கு வாங்க போவா, பின்னாடி இவனும் போறா. நம்ம பைய பிடிக்க மாட்டா. ஜூஸ் வேணா புடுக்கட்டுப்பா அப்படின்னு கேட்க இல்ல வேணா அப்படின்றா. அப்புறம் லைட்டா பேச முயற்சி பண்றா. அவங்க நல்லா தான் பேசுறா செய்யறா. ப்ரப்போஸ் பண்ண போறத பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கார உள்ள போய் என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்க ஒண்ணுமில்ல சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரையும் வந்துடுறா. 4 பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு வாங்க போவோம்
அப்படின்னு வெளியில கிளம்புறானே. அப்புறம் சரக்கெல்லாம் அடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட நிக்கி என்ன வீட்டுல கொண்டு இறக்கி வரியா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவா. அவ யோசிக்கிறான். அதுக்குள்ள நம்ம முந்திக்கிட்டு நான் தான் இறக்கி விட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஹீரோ. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் ஆப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, இவன் கூடயே போ அப்படின்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்டுக்காரன். அப்புறம் அந்த பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ காசு பண்ணும் போல. அப்புறம் காசு கொடுத்துருவேன், காசை வாங்கி கொண்டு போய் பிச்சைக்காரன் கொடுத்துட்டு வரா. சரி பாத்து போங்கன்னு ஃப்ரெண்டுக்காரன் அனுப்பி வைக்கிறான். எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு ஒரு நம்பிக்கையில. அப்புறம் அப்படியே லைட்டா பேச்ச ஆரம்பிக்கிறான். டெய்லி ஒன்னு பார்க்காமலாம் என்னால இருக்க முடியாது, நீ வேலையை விட்டு போயிட்டான்னா என்ன செய்வேன் அப்படின்னு லைட்டா ஃபீலிங்க கூட்டுறான். இல்ல எனக்கு ஒரு மாதிரியா போகுது, என் வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுமையா போகுது, அதை புத்துணர்ச்சி விட்டுறாப்புல ஏதாவது செய்யணும் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற. அப்புறம் இந்த மாதிரி வேலை பார்க்கறது ஒரு கம்பெனிலயோ ஒரு கடையிலயோ வேலை பார்க்கறது வைக்கிறதெல்லாம் காதல் மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு டாபிக் போகுதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு 60 ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறா. அப்படியே காதல் டாபிக் வந்ததுனால நான் கூட இதை பத்தி உன்கிட்ட பேசலான் இருந்தேன் அப்படின்ற அவ. நான் கூட அப்படிங்கிற அவன். அப்போ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு அவனுக்கு எதாவது ஞாபகம் வருதா. என்னடா திடீர்னு படப்படப்பா பேசுற, மெதுவாத்தான் பேசண்டா, ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன் அப்படிங்கிற அவ. இவன் ரொமான்டிக்கா ஏதோ பேச வந்து அவ பயந்தே போயிட்டா. நம்ம மொபைல் கம்ப்யூட்டா வரும் போல. அப்புறம் தெரியும்ல என் ஃப்ரெண்டுக்காரி, அவன் மேல உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா, அவளை பத்தி என்ன நினைக்கிற அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி மேல உனக்கு காதல் இருக்கான்னு விசாரிக்கிறா. அவளை ஒரு ஃப்ரெண்டா எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்ட்டா. நான் கூட நினைச்சேன் இல்ல ஒன்னு லவர் மெட்டீரியல் மாதிரி தெரியல இல்ல அப்படிங்கிறா. எனக்கு கூட ஒரு பையன் மேல கிரஷ் இருந்தது, யாருமே கண்டுபிடிக்கல தெரியுமா அப்படிங்கிறா. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்ப போறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு பாருங்க, இறங்கினவ தப்புன்னு கனவு திறந்து என்ன அப்படின்னு கேக்குறா. ரொம்ப ஆர்வமா ஏதோ இவன் வந்து வார்த்தையை சொல்ல மாட்டானா அப்படிங்கிறப்பல கேக்குறா. அவன் ஒண்ணுமில்ல குட் நைட் முடிச்சுட்டா. பழைய ஸ்கூல் கதை எல்லாம் பேசுறான், என்ன பேசணும்னு தெரியாம. அதெல்லாம் எதுக்கு சரி நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. போறவளை பார்த்து ஃப்ரீ கீ அப்படின்னு கூப்பிடுறா. இந்த மாதிரி கூப்பிட்டா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது, கோவம் வந்துருச்சு அவளுக்கு. இப்படி எல்லாம் கூப்பிட்டா எனக்கு பிடிக்கணும் உனக்கு தெரியுமில்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேமரா அப்படியே க்ளோஸ் அப்புக்கு போகுது. பிடிக்கும் ஃப்ரெண்டா பிடிக்கும் அப்படின்ட்டா. பயந்துகிட்டே ஓகே குட் நைட் அப்படின்னு போயிட்டா. சே சொதப்பிட்டமே அப்படின்னு இவனுக்கு ஒரு ஃபீலிங். அப்பதான் அவனுக்கு இந்த கடையில வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா வரந்தர குச்சியை உனச்சா வரம் கிடைக்கும்னு. அதை எடுத்து அவ இந்த உலகத்துல யாரையும் விட, இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் விட என்னத்தான் அதிகமா லவ் பண்ணணும்னு சொல்லி குச்சியை உடச்சுட்டா. அடுத்த நொடி பார்த்தா அவ டோருக்கு வெளியில நிக்கிறா. என்ன அப்படின்னு கேட்டா ஏதோ சொல்ல வந்தியே அதான் விசாரிக்க வந்ததா சொல்ல. அம்மா ஏதோ குடுக்கணும்னு சொன்னீங்க என்ன அப்படின்னு கேட்க, இதைத்தான் கொடுக்க வந்திருப்பான். அவ போயிட்டா. சரி அவ கிடைச்சா நல்லா இருக்குமே குச்சியை உடச்சு வரத்தை கேட்டிருக்கா. ஒண்ணும்ல வீட்டுல மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. நாளைக்கு எடுத்துட்டு வர அப்படிங்கிறா. சரி உள்ள வரையா பேசிட்டே இருப்போம், காஃபி குடிப்பா அப்படின்னு கூப்பிடுறா. அவன் இல்லப்பா என் பூனை செத்து போச்சுப்பா அப்படிங்கிறா. ஐயோ இல்ல சாரிப்பா, சாரி ஃபார் யுவர் லாஸ் அப்படிங்கிறா அவ. அதுக்கு பிறகும் சரி துக்கத்தை வேணா அனுசரிப்போம், உள்ள வரையா அப்படின்னு கூப்பிடுறா. என்னது ரூமுக்குள்ள கூப்பிடுறதுலயே யாரும் மறுத்துறாளே, ஒருவேளை நாம வரங்கிட்டமே அது வேலை செஞ்சிச்சோன்னு இவன் அதை உடச்ச குச்சியை அந்த டப்பாவே பாத்துட்டு இருக்கா. சரி ஏதோ ஆறுதல் சொல்றதுக்கு பூனை செத்து போச்சுங்கிறதுக்கு அத்தனை கூப்பிடுற அப்படின்னு கேட்கறான். ஆமாங்கிறா அவ. என்ன சரக்கு எடுத்துக்கிட்டே பூனையை பத்தி பேசுவோம் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றா. எது சரக்கு எடுத்துட்டு செத்து போன பூனையை பத்தி பேசுறா, ஏன்டி வித்தியாசமா பிஹேவ் பண்ற அப்படின்றா. ஆமல்ல நான் திடீர்னு வித்தியாசமா பிஹேவ் பண்றல, சரிப்பா அப்படின்னு கிளம்புறாங்க. திடீர்னு பார்த்தா கனவை திறந்து உள்ள வந்து உட்காருறா. என்ன பண்ற அப்படின்னு கேட்டா நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே, ஏன்டி வித்தியாசமா பண்ற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு மாதிரியா மூடு விட்டா இருக்கு, தனியாலாம் நல்லா இருக்க முடியாது, என்ன கூட்டு போ அப்படின்னு காருக்குள்ள உட்காந்து சின்ன பிள்ளையாட்ட ஆரம்பிக்கிறா. கேட்டா எங்க அப்பா செத்துட்டு இருக்கிறாரு, உடம்பு முடியல அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்க, அந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாது கூட்டு போ அப்படிங்கிறா. தயவுசெய்து வண்டி எடுக்கிறியா ப்ளீஸ்னு கேட்க சரின்னு தான் வீட்டுக்கு கூட்டு வராங்க. ரூமுக்கு வந்ததும் அப்பா உன்னோட வாசம், உன் பெட்ரூமா உன் வாசம் ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நல்லா வாசம் பிடிக்கிறா, ஸ்மெல் பண்றா. எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அங்கேயே தங்குறா. நீ வேணா இங்க படுத்துக்கோ, ஹால்ல படுத்துக்கிறேன்னு லைட் ஆஃப் பண்ணுவா. அதெல்லாம் ஒண்ணு வேணா இங்க வந்து படு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு பதறுவா. ஆப்பா அப்படின்னு சொல்ற சரி ஓகே அப்படின்னு தாங்கிக்கிட்டே வரா. அவ டி ஷர்ட்டை ஊத்து போட்டு படுக்கிறா. நம்ம அதை செருப்பை ஊத்து போட்டு படுக்கிறா. ஓகே தானே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறா. அவனோட ஷோல்டர்ல சாஞ்சுக்கிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிறா. உன் பூனை செத்து போச்சு இல்ல, அதுக்காக என்னோட ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி முத்தா கொடுக்க வரா. இவன் நெஞ்சு படபடக்குது. ஒரு நாட்டி 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சு முத்தா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அவளுக்கு சேனல் வந்தாப்ல விஷயம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பயப்படுவா பாருங்க. தப்பு பின்னாடி ஓடுவா. இவனும் பார்த்து பயந்துட்டான். ஐயோங்கிறா. ஐயோ சாரி நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணேன்னு எனக்கே தெரியல, இல்ல இது எனக்கு வேணும் கமான் அப்படின்னு களத்துல இறங்கி லவ் பண்ண அவ தயாராயிட்டா. ஆனா இவன் அதெல்லாம் வேணான்னு சொல்லி அவன் மேல படுத்திருக்க, இவன் கீழே படுத்துட்டா. அப்புறம் கம்ப்யூட்டர்ல போய் இந்த வரந்தர குச்சி எல்லாம் நட்டனானா அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறான். நிறைய பேரு அது நடக்குங்கிறாங்க, நிறைய பேரு நடக்காதுங்கிறாங்க. அதெல்லாம் நம்புவாங்களா, இதெல்லாம் பிட்டலாட்டம் அப்படி இப்படின்னு பேசிருக்காங்க. ஒன்னும் உருப்படியா தகவல் கிடைக்கல. சரி நான் மறுபடியும் பெட்ரூம்ல வந்தா அவ உட்காந்துருக்கிறா. தூங்கலன்னு கேட்டா தூங்கல, வா கீழே படுக்காத மேல படுத்துக்கொண்டு மேல பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டா. காலையில முடிச்சு பார்த்தா அவ அங்க இல்ல. ஒன்னும் நடக்கல. ராத்திரி ஹால்ல வந்து பார்த்தா சமைச்சு அழகா டேபிள்ல ரெடி பண்ணி வச்சிருக்கா. இவன் அப்படியே தாங்குன்னு தாங்குறா. அப்புறம் செத்து போன பாடி அந்த பூனையை எடுத்து அதுக்கு பக்கத்திலேயே ஒரு இரங்கல் கடிதத்தை வச்சு மெழுகுவத்தி எதுன்னு பூவெல்லாம் போட்டு ஏதோ சிறப்பா செஞ்சிருக்கா. அது சுத்தி ஈயா முடிச்சுக்கிட்டு இருக்குது. ரொமான்டிக் நினைச்ச பண்றா. சுத்த
சுத்தமா பிடிக்கலங்கிறா. ஐயோ உனக்கு பிடிக்கும் நினைச்ச பண்ணனே அப்படிங்கிறாங்க அவங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னா வேலைக்கு வராங்க. ஃப்ரெண்டுக்காரன் நான் வேலை பாக்குறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நேற்று ராத்திரி எல்லாம் நடந்த வச்சோன்னா நீ எல்லாம் நம்ப மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறா. என்னடா அப்போ அப்படின்னு சீனை போடுவான். யாரு ஃப்ரெண்டுக்கார. அதான் ஒண்ணும் இல்ல, நைட்டு வந்து என் ரூம்ல தங்கி இருந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிறா. திருமுலா இவனையே பாத்துக்கிட்டு இருக்கிறா, வேலை கூட பாக்காம அந்த பக்கத்துல இருந்து. என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு என்ன விழுந்து விழுந்து பாக்குறா செய்யறா. எனக்கே வித்தியாசமா இருக்குன்னு ஹீரோ பேசுறான். அப்பா சாகரா செத்துட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு அதெல்லாம் வார்த்தையை விட்டப்பா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுப்பான்னு சொல்ல, உண்மையிலேயே நிக்கியோடைய அப்பாவுக்கு கேன்சரா. அவ சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறாப்ல ஃப்ரெண்டு. இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி வேற என்னமோ இருக்குது, அவ திடீர் என்ன கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்போ உன் மனசுல இருந்த எல்லாத்தையும் அவகிட்ட கூட்டிட்டு இல்ல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரங்க கேட்க, அதுதான் இல்லங்கிறா. ஆடா பாவி, ஒரு பொண்ணு வழிய வந்து முத்தா கொடுத்தா கூட நீங்க ப்ரொபோஸ் பண்ண மாட்டியாடா அப்படின்னு கேட்க, இல்ல அவளுக்கு உதவி தேவை, அவ ஒரு மாதிரி அழுகிறாப்புல இருந்தது அப்படின்னு சொல்றான். ஐயோ அப்ப என்னடா ஃபோர்ஸ் அதாவது பிஹேவ் பண்ணிட்டேன்னு கேட்க, இல்ல அடுத்த நொடி இல்ல வா மறுபடியும் பொண்ணுவாங்கிறா. எனக்கு ஒன்னும் புரியலன்னு புலம்பிட்டு இருக்கிறா. அப்புறம் என்ன அவ மேல படுத்துக்கிட்டா, நான் கீழே தலையில படுத்துக்கிட்டேங்கிறா. அத போடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் திட்டுறான். அப்பயும் கூட அந்த பொண்ணு அந்த பக்கத்துல வந்து இவனையே தான் பாத்துட்டு இருக்கிறா. எங்க நின்னாலும் இவனையே தான் பாத்துட்டு இருக்கிறா. இன்னைக்கு அவளே வாண்டடா வந்து ஹீரோட கார்ல உட்கார வராங்க. நம்மால இல்ல இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வீட்டுக்கு நான் லேட்டா தான் போவேன், உன்னை கூட்டு போக முடியாதுன்னுட்டா. மூஞ்சிடுச்சாப்ல தெரியும் என் பர்ஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. உள்ள பர்ஸ் இருக்கு போல, கொஞ்சம் கோவம் அடிச்சு அவன் அப்படி சொன்னதில்ல. ஃப்ரெண்டோட கார்ல போய் ஏறி உட்காந்துக்கிட்டா போல. பார்த்து பத்திரமா இறக்கி விட்டு வா அப்படின்ட்டா ஃப்ரெண்டு. சாரி ஃப்ரெண்டு கிட்ட இவன் சொல்லி இருக்கிறான். நெட்ல உட்காந்து சர்ச்சை ஃபுல்லா ஏகிட்டே பேசிட்டு இருக்கிறான். எதை பத்தி அந்த வரந்தர குச்சி எல்லாம் வேலை செய்யுமா என்னன்னு. யார்ட்டையோ போன்ல இன்னைக்கு ஃபுல்லா என்னையே விரிச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கலையே. கதவை தட்டுற சத்தம். யாருன்னு கதவை திறந்தா அவதான் வந்திருக்கிறா. எதுக்கு வந்து கேட்டா சாரி கேட்க வந்தாளா. நேற்று ஏதோ சரக்கு அடிச்சதுல ஏதோ ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டேன், போதையில ஏதோ பண்ணிட்டேன், சாரின்னு மன்னிப்பு கேட்கிறா. பொதுவா இந்த மாதிரி இடத்துல எந்த பையனா இருந்தாலும் அந்த பொண்ணு மேல அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னதோ, ஐயோ நான் அப்படி பண்ணலையே நம்மளால பயப்படுவா. அதான் நானும் சொன்னேன் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கல அப்படிங்கிற. அவ இன்னொன்னு பிடிச்சிருக்காடான்னு கேட்க, இவன்ட்டு எங்க பதில் இருப்போது, அவளே கடைசியில பிடிச்சிருக்கு, நான் உனக்கு உன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னா நீ ஒன்னும் பயந்துட மாட்டே அப்படின்னு கேட்க வேண்டிய போச்சுங்க. அவளே கேட்கறா, சரி உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா இருக்குன்னு கடைசியா ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த காதல் தான் கட்டல்ல டேபிள்ல வேலை பார்க்கிற இடத்துல சமையல் கட்டுல இப்படி எங்க பார்த்தாலும் 2 பேரும் பின்னிக்கிட்டே தெரியுறாங்க. தாச 60 நாள் 30 நாள் சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி வித்தியாசம் நம்ம ஹீரோ கிட்ட தெரியுது. ஆனா அவ விடாம அதே காதலோட இருக்கிறா. இவங்கிட்ட காதல் இல்லாம இல்ல, ஆனா எதார்த்தம். அப்புறம் உங்க அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு இவன் விசாரிக்க, அந்த பத்தி எல்லாம் பேச வேண்டாம், வேற ஏதாவது பேச அப்படின்னு அந்த டாபிக்கே கட் பண்ண பாக்குறா. அதே சமயம் கால் வருங்க, போன் அப்படியே திருப்பி போட்டு வச்சிடறா. யாரு கால் பண்ணா, ஃப்ரெண்டா வேற யாருன்னு சரியா தெரியல. உனக்கு ஏதாவது தெரியணுமா அப்படின்னு விசாரிக்கிறா. அதான் ஒன்னும் பெருசா இல்ல, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு பேசுறாங்க. இவ நம்ம பயில ஒரு க்ளோஸ்டு புக்கு, திறக்கவே திறக்காத ஒரு புத்தகம்னு சொல்லிருப்பா போல எப்பயோ. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப படிக்க ஆசைப்படுறதா இவ பேசுறா. பல கொள்ளலாம் நிறைய பேசுறாங்க. மறுபடியும் அடுத்து கால் வருதுங்க. 2வது தடவை கால் வருது. பேசுறேன் அப்படின்னு போன் எடுத்து வெளியில வரா. யாரு ஃப்ரெண்டுக்காரன் தான் விடாம அடிச்சிட்டு இருக்கிறான் போல். என்னாச்சு எதுக்கு இவ்வளவு இது பண்ற அப்படின்னு வந்து விசாரிக்கிறான். அது ஒண்ணும் இல்லப்பா, அவங்க அப்பாவுக்கு கேன்சர், சாப்பிட அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தால, அதை பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா, அல்ல குழந்தை மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறாரா, தினமும் வேலைக்கு போறாரா அப்படின்னு எல்லா உண்மையும் அந்த ஃப்ரெண்டுக்காரங்க கண்டுபிடிச்சு சொல்றா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி சொல்லிருக்கணும், மேபி உன் கவனத்தை இருக்கிறதுக்காக, உன்னோட அட்டென்ஷனை பிடிக்கிறதுக்காக அப்படி அவ சொல்லிருப்பாள என்ன ஒண்ணு பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அன்னைக்கு நம்ம கெட்டு குத்துறதுல இருந்தோம்ல, கெட்டு குத்துறதுல ஃப்ரெண்டுக்கு அரியும் நிக்கியும் பேசிட்டு இருந்தப்போ உன்னை பார்த்துட்டே அவங்க பேசிட்டு இருக்காங்க, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நிக்கி சொன்னாலா, அவனை பார்த்தா எனக்கு ஒரு தம்பியை பாக்குறாப்புல இருக்கு அப்படின்னு நிக்கி சொல்லிருக்கா போல. அப்படி ஒரு தம்பியா உடம்பிறப்பா பாத்துக்கிட்டு இருந்த ஒருத்தி திடீர்னு உன் மேல விழுந்து விழுந்து இப்படி லவ் பண்றா, எனக்கு ஒன்னும் புரியல. ஏதோ ஓவரா சரக்குல அடிச்சிருந்தா கூட அடுத்த நாள் தெரிஞ்சிருக்கணும், இல்ல மென்டல் அவ ஸ்டேபிளா இல்லையா, மூல குழம்பு இருக்கா, இல்ல அந்த ஃப்ரெண்டு கடைக்கு உன் மேல கொஞ்சம் ஆர்வம் இருந்தது, அவளை வெறுப்பேத்துறதுக்காக இதெல்லாம் செய்யறாளா, ஒன்னும் புரியலன்னு ஃப்ரெண்டு கடன் புலம்பிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம ஆளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, அந்த வரந்தர குச்சியை உடச்சதுதான் இவ வரம் கேட்டதுதான் பிரச்சனைங்கிறத நம்ம பய புரிஞ்சுக்கிறான். ஒரு மாதிரி உடஞ்சு போய் வரான். தன்னை தம்பி மாதிரி பார்த்த ஒத்தவகிட்ட இப்படி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கமே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் போல. அங்க வச்சு ஏதோ கிஃப்ட் மாதிரி ஏதோ கொடுக்குறா. நம்மளால ஓபன் பண்றா. தைய சையுங்கிறாங்க, கல்லு மாதிரி இருக்கு, ஏதோ இருந்தா லக்கா நல்லதான், அம்மா வச்சிருந்தாங்களா, அவங்க இப்ப நீ வச்சிருந்தா எனக்கு பிடிக்குன்னு சொல்லி அதை கிஃப்டா கொடுக்குறா. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, எல்லாரையும் விட எனக்கு ஒன்னதான் பிடிக்குது, அதனால கொடுத்ததா சொல்றா. அவன் கேப்பா எதுக்கு ஏன்டா கொடுக்குறேன். அப்ப ஒரு கேள்வி மறுபடியும் கேட்கறா, திரும்ப கேட்கறா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட உனக்கு என்ன பிடிக்குமான்னு. எல்லாத்துக்கும் மேல நீ இந்த உலகத்துல இருக்கிற எதை வச்சாலும் இது வேணுமா இல்ல நீ வேணுமான்னு கேட்டா நீ தான் வேணும்னு சொல்லி வேணும் சொன்னதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. மந்திரம் தான் வேலை செய்யுது, அந்த மேஜிக் தான் வேலை செய்யுதுன்னு, இது அந்த வரம் தான் வேலை செய்யுதுன்னு. அப்புறம் கேட்பான், உங்க அப்பாவுக்கு உண்மையிலேயே கேன்சர் தானா அப்படின்னு. இவ ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்புறம் இல்லன்னு உண்மையை ஒத்துக்கிறா. ஒரு மாதிரி இல்ல 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 இல்லன்னு அடுத்து பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம
நம்ம ஆளுக்கு பதறது. ஐயோ என்ன இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு. அடுத்த நொடி அழுக ஆரம்பிக்கிறா. ஒரு நொடி கோவப்படுறா, ஒரு நொடி அழுகிறா. இல்ல ஒரு பிரச்சனை இல்ல, உட்காருதா நீ என்ன உட்கார வச்சிட்டா. ஆமா நம்ம நைஸ் நல்லாதான் இருக்கிறோம், நல்லபடியா தான் என்ஜாய் பண்றோவா அப்படின்னு உட்கார வச்சிட்டா. அப்புறம் என்ன அப்புறத்துக்கு பழைய கரையெல்லாம் பேசிக்கிட்டு அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்றா. அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கேல, காலையில ஒரு 3:45 மணிங்க பொண்ணா காணோம். என்ன ஆள காணாமே. நிக்கி நிக்கி எப்படி தேடிட்டு இருந்தா சமத்தோரமா மூலையில நின்னுட்டு இருக்கிறா. என்னடி பண்ற அப்படின்னு கேட்டா தூங்கிட்டு இருக்கிற உன்ன அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறதா சொல்றா. இவன் போடுற அந்த ஷொட்டரை கூட அவ போட்டுருக்கா போல. எதுக்கு போட்டுருக்குன்னு கேட்டா உன்னோட வாடை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறா. சரி வா வந்து படுக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா மறுபடியும் மூலையில போய் நின்னுக்கிறா. இவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இல்ல எனக்கு வர்ற கனவெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ நான் உன்னை லவ் பண்ற லெவலுக்கு நீ என்ன லவ் பண்ணலையோன்னு தொடர்ந்து சொல்லி ஒரே அழுக ஆரம்பிக்கிறா. மீச்சுவலா 2 பேருக்கு நடுவுல காதல் இல்லையோ அப்படின்னு சொல்லி அழுகிறா. தயவுசெய்து வா வந்து படு அப்படின்னு அழுகிற. இவன் ஒரு மாதிரி ஆகிறா. பிளீஸ் நீ கெஞ்சிடா, நல்லா வேணா நீ படு அப்படின்ட்டா. அடுத்து திரும்பி பார்த்தா ஆளை காணோம். என்னடா ஆளை காணோம்னு பார்த்தா பூசடியை வச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கிறா. என்னடியே பண்ற அப்படின்னு பாத்துருவா. பாடி பரிசு சொல்றது ஓகே அப்படின்னு வந்து படுத்துக்கிட்டா. இந்த அளவு கரியமான அவளோட காதல் இவனை பயமுறுத்துது. உற்சாகி இறங்கும் போது கூட இவ அப்படின்னு சொன்னதும் பயந்துகிட்டு கத்திக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான், படுத்து கிடக்குறா. காலை எந்திரிச்சதும் கண்ணாடியில பாக்குறான். என்னது இது அப்படின்னு தான் தலைய முடியெல்லாம் நோட் பண்றான். எதுக்கு அப்படி ரியா பண்றான்னு தெரியலங்க. என் முடிய நீ கட் பண்ணையா அப்படின்னு வந்து விசாரிக்கிறான். ஆமாங்கிறா அவ. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீ அப்படிங்கிறா. ஓகேன்னு உடனே மூஞ்சி வாடி போச்சுங்க. இந்தா உனக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், லஞ்செல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கா. நேத்து நைட்டை பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு ஆரம்பிக்க ஆமல்ல நான் ஒரு மாதிரி அருணல்ல அப்படின்னு இவளே ஒத்துக்கிறா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு கெட்ட கனவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவ சிரிப்பு பாருங்க, ரொம்ப விகாரமா வித்தியாசமா இல்ல. நீ நார்மலா இல்லையான்னு சொல்லும் போது இப்படி சிரிச்சு காட்டுறா. அப்புறம் முத்தா கொடுத்து நார்மலா தான் இருக்கிறதா சொல்றா. சரி இதுக்கு பிறகு இந்த மாதிரி வித்தியாசமா எதுவும் பண்ணாத என்ன அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறா. நான் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னையே விரிச்சு பார்த்துட்டு இருக்கிறது வேண்டாம் என்ன அப்படின்னு திரும்ப கேட்டுக்கிறா. அப்புறம் இந்த நகர்ந்து போனப்போ பூந்தொட்டியை வச்சுக்கிட்டு வித்தியாசமா நடந்து போனால அந்த மாதிரியும் செய்ய வேணாம்னு சொல்ல சூப்பர் ஓகே சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி நடந்ததுக்கு சாரி அப்படின்லாம் எல்லாத்துக்கும் ஓகே சொல்றாங்க. சரி ஓகே நான் வேலை கிளம்புறேன்னு இவன் கிளம்புறான். என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. கதவை ஃபுல்லா டேப்பு போட்டு கம்ப்ளீட்டா ஒட்டி வச்சிருக்கா. கதவை திறந்து வெளியில போக முடியாதபடி பயப்பிள்ளைக்கு அள்ளு விட்டு போச்சு. நல்ல வேலைங்க இதோ பிடிச்சிருத்து ஓபன் ஆயிடுச்சு. போயிட்டு வா கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவ சிரிப்பு பாருங்க, ஆர்டிபிஷியலா வித்தியாசமா இல்ல. ஐயோ இதுல கூத்து என்னன்னா அவளுக்கு உச்சா வருது, உச்சா போக வேண்டிய நேரம். உச்சா போறத கூட விட்டுவிட்டு அவனை வழி அனுப்பி வைக்கிற ரேஞ்சுக்கு அப்படியே அங்கேயே நிக்கிறா. அங்கேயே உச்சா போறா பாவம் சிரிச்சுக்கிட்டே. அதுவும் சரி லஞ்ச் கொடுத்து விட்டால சாப்பிட வைக்கிட்டா 2-3 போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அதுவும் நைட்டு இவன் படுத்திருக்கும் போது அப்படியே சிரிச்சாப்புல அவன் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ. லவ் யூன்னு ஏகப்பட்ட போட்டோ எழுதி இருக்குது. இவனுக்கு இந்த சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல ஃபுட் கிரிட்டிக், அந்த மாதிரி ஆனும்னு ஏதோ ஃப்ளோல சொல்லிருப்பான் போல. அதெல்லாம் எழுதி வச்சு அந்த மாதிரி யாரதுக்கு வாழ்த்துக்கள் அதோ அப்படின்னு நிறைய எடுத்து வச்சிருக்கா. பக்கத்துல இருக்கு யாரு? ஓ ஃப்ரெண்டு காரிப்பா, என்ன பத்தி எனக்கு பேசலாமே. ஆமாப்பா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, தம்பி மாதிரி ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தவ எப்படி உன் மேல விழுந்து விழுந்து இப்படி லவ் பண்றான்னு எனக்கு புரியலையே அப்படின்னு ஃப்ரெண்டு காரியே சொல்றா. அவளை பத்தி எனக்கு ஒன்னும் பெருசா அக்கறை இல்ல, கவலை இல்ல. இந்த ஏதாவது நடந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை பத்தி தான் எனக்கு கவலை என்ன. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒன் சைடா ஃபீலிங் இருக்குல்ல, அதை பத்தி சொல்றா. அதுக்குள்ள வேலை வந்துச்சு. ஃப்ரெண்டு காரி கிளம்பிட்டா. ஃப்ரெண்டு காரி ஒரு மாதிரியா இருக்கிறா, சோமா இருக்கிறா. மேல அப்படியே சாஞ்சுக்கிறா, ஏதோ காமெடியா பேசிக்கிறான்னு செஞ்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு என்னடா ஓவரா போயிட்டு இருக்கா போலாவ அப்படின்றா. அப்புறம் திருப்பி என்ன பூனைக்குட்டி அப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்கா. அதாவது இவன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு விமர்சனம் பண்ணணும், அதுக்கு பாராட்டிதான் ஏதோ எழுதி வச்சிருக்கா. இப்ப சாப்பிட்டது நல்லா இருக்கா சொல்லு பூனைக்குட்டி அப்படின்னு பூனைக்குட்டின்னு செல்லமா கூப்பிடுறாளே அப்படின்னு பார்த்தா அங்கதான் சிக்கல். ஏன்னா இவன் சாப்பிட்ட சாண்ட்விச் சிக்கன் சாண்ட்விச் இல்ல, இவன் வீட்டுல வளர்த்த அந்த பூனை செத்து போச்சுல்ல அதை வச்சே சமைச்சு வைக்கிற போல பூனைக்கறியை சமைச்சு வச்சுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு வேற கேட்டுருக்கா பாருங்க. அவ்வளவுதான் இவனுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. ஐயோ அப்படின்னு அங்கேயே உட்காந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கா. சம்மா கோவம் டென்ஷன் ஆயிட்டா. இன்னைக்கு ஃப்ரெண்டுக்காரன் கார் எடுத்துட்டு வரல போல, அதனால எனக்கு லிஃப்ட் கொடு ஒன்னா போலாம் ஒரே ஏரியா தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா போறாங்க. இந்த திடீர்னு கூட ஒரு நாள் அவளுக்கு ஒரு மாதிரி அரைச்சு வித்தியாசமா பிஹேவ் பண்றா. அப்படி இப்படின்னு சொன்னேன்ல, என்னடா மேட்டர் அதை மூசா சொல்லுடா அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு நம்மால. என்ன அந்த பொண்ணை பண்ணி வச்ச இப்படி விழுந்து விழுந்து உன்னை பாக்குறா செய்யறா அப்படின்னா வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லாவே இல்லடா, என்னடா பண்ணி வச்ச அப்படி கேட்டா. இங்க பாரு நான் ஒன்னு அப்படி விழுந்து விழுந்து லவ் பண்ணல, அவதான் விழுந்து விழுந்து என்ன டார்ச்சர் பண்றா அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. அவன் ஏதோ புலம்பிருப்பான், அந்த பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடு ஸ்பேஸ் கொடு அப்படி இப்படின்னு நம்ம காருக்குள்ளேயே பிராக்டிஸ் பண்றா. பூனை போய் எப்படி நீ சமைக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு. இவன் இந்த வரம் கேட்கறதுக்காக உன்னை உடைச்சான்ல அந்த டப்பா கிடக்கும். அந்த டப்பாக்கு பின்னாடி கூட அந்த டப்பாவை உள்ள இருந்த ஐட்டங்களை மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க இல்ல, அவங்க பேரெல்லாம் எழுதிருக்கு. அது கூட பூனைன்னு ஏதோ எழுதிருக்குதுங்க, ஒரு பிராண்ட் நம்பர் கூட இருக்குது. சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணலாமே யோசிச்சுட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றா. இதை தயாரிச்சவங்க கிட்ட பேசுறதுக்காக. ஹலோ அப்படின்னு அந்த பக்கத்துல சவுண்ட் கேக்குதுங்க. பயந்துகிட்டே பேசுறான். வரந்தர பூச்சியை நீங்க என்ன ரெடி பண்ணீங்க தயாரிச்சு பண்ணீங்க விக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பக்கத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. இவன் தங்கி விசாரிப்பான். வரங்க அந்த வர எப்படி வேலை செய்யும் வைக்கும் அப்படிலாம் கேட்டீங்கன்னா எல்லாமே எங்க ப்ராடக்டோட பாக்கெட்ல எழுதிருக்கீங்க, படிச்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற. அப்படி ஒண்ணு
பெருசா எழுதல. என்ன வேலை செஞ்சதா என்னன்னு கேட்டா ஆமா வேலை செஞ்சதுங்கிறா. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா இல்ல ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறா. இப்ப அதை கேன்சல் பண்ணலாமா? ஐயோ கேன்சல் பண்ண வேணாம், கம்மி பண்ண அந்த ஃபீலிங்ஸை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காதுங்க. அப்படிலாம் புதுசா ரிக்வஸ்ட் எல்லாம் வைக்க முடியாதுங்க. ஒரு ரிக்வஸ்ட் ஒரு வாரத்தை கேட்டு விட்டோம்னா அதை பிரேக் பண்ணவே முடியாது அப்படிங்கிறாப்ல. இல்ல அப்ப அவ கடைசி வரைக்கும் இந்த சாவத்துல இருக்க வேண்டியதானா அப்படின்னு ஒரு மாதிரியா புலம்பிட்ட கேக்குறாங்க. ஏன்னா வரங்கிறது இவனுக்கு தான். ஆனா அவளோட லைஃப் பொறுத்தளவுல தம்பியா பார்த்த ஃப்ரெண்டா பார்த்த ஒருத்தவனோட குடும்பம் நடத்துறங்கிறது உள்ள இருக்கிற மாட்டிக்கிட்டு இருக்கிற அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் தானே. அவளுக்கு அது சாவம் தானே, ஏதாவது பண்ண முடியுவாங்க அவ பாவங்க அப்படின்னு கேட்கும்போது இவ்வாறு இதெல்லாம் நடத்த முடியாது, நீ அவ காதலிக்கணும்னு கேட்டிருக்கிற, சோ நீ சாகுற வரை அவ காதலிச்சுட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த பக்கத்துல இருந்து. இது நான் சாகுற வரை அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போறான். ஆமா நீங்க சாகுற வரை அந்த வர நிக்கும், நீங்க செத்துட்டீங்கன்னா அவங்க நார்மலுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறப்பல சொல்றாரு அவரு. அதெல்லாம் ஓகே, அது ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாளே, வித்தியாசமா நடந்துக்கிறாளே, அது எப்படி அப்படின்னு விசாரிக்கிறா. அடுத்து பேசிட்டு இருக்கிறே அவகிட்டே பேசுறியா அப்படின்னு சவுண்டு கேக்குதுங்க. கஷ்டவர ஆளு அவகிட்டயே பேசுறியா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவனுமே பயப்படுறான், இது அவகிட்ட பேசுறியாவா, அவ இங்க ஏறும்ல இருக்கிறா. அதே சமயம் அந்த பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கியோட சவுண்டு கேக்குது, அலறாப்புல கத்துறாப்புல. இவனுக்கு பயம் அதிகமாயிடுச்சு, நம்ம ஆளு அவனிட்ட இருக்கிறாளா இல்ல எங்க இருக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேகமா ரூமுக்கு ஓடியாரா. லைட்ட போட்டா அவன் நிலைமைய பாருங்க, என்ன நிலைமையில நிக்கிறான்னு பாருங்க. பார்த்து மிரண்டு போயிட்டான், என்ன இலவுது அப்படின்னு கேக்குறான். என்னடி நடக்குது என்னடி இதெல்லாம் கேட்டா ஏதோ பூச்சி கிடைச்சிட்டான் சாப்பிட்டு விட்டாலாம், இப்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. என்ன பண்ணணும்னு தெரியலங்கிறா. சரி என்னதான் பண்ணிட்டு இருக்கிற, காலையில போகும்போது நின்ன இடத்துல அப்படியே நிக்கிறேன்னு கேட்டா ஆமா நீ வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் உனக்கா காத்துக்கிட்டு இருந்ததா சொல்றா. ஐயோ பாக்குறதுக்கே அலங்கோலமா இருக்கணும்ல, நான் குளிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறா. சரி போ அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவ குளிக்கிறதுக்கே போறா. நானே வந்து வெளியில எல்லாத்தையும் கிளீன் பண்றேன் பேபி அப்படின்னு கத்துறா உள்ள இருந்துகிட்டே. அவன் நின்ன இடத்துல உச்சா மட்டும் இல்ல கக்காவும் போயிருக்கிறா போல பாவம். அப்புறம் அந்த பூனையை நீதான் சமைச்சியா, நான் சாப்பிட்டது பூனை கறியா இல்ல சிக்கன் கறியா அப்படின்னு விசாரிக்கிறான். அதெல்லாம் தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாத, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு பயந்துகிட்டே பேசுறான். சரின்னு அப்படின்னு உள்ள இருந்து வார்த்தை மட்டும் கேக்குதுங்க. ஓகே டார்லிங் அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு ஃப்ரெண்டுக்கார நாங்க பசங்க எல்லாம் ஒரு கெட் டுகெதர் போடுறோம் கூப்பிட்டுருக்குறான் அப்படின்னு சொன்னவன் குளிச்சுக்கிட்டு இருந்தவ டங்குன்னு சத்தம் கேக்குது. பயந்து போயிட்டா. போலான் இருக்கிற உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறான். பாய்ஸ் சொன்ன நீ பசங்களா போறீங்களோ அப்படின்னு கேட்க ஆமாங்கிறா. சரி நானும் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறா. ஏ இல்லப்பா நீ கவனிக்கலையா, பாய்ஸ் நைட்டு பசங்க தான் போகணும் அப்படின்றா. சோ நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறா. உள்ள இருந்து ஆளு ஒரு அலற சத்தம் அள்ளு விட்டுறது வெளியில நம்மளுக்கு. நீ வேணா இன்னைக்கு ஒரு நாள் சாரா கூட தங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றப்ப கேட்கிறா. ஏற்கனவே ஃப்ரெண்டுக்கார அரேஞ்ச் பண்ணிட்டான் போல சாரா கூட இவரை தங்க வைக்கிறதுக்காக. அதான் ஸ்பேஸ் கொடு ஃப்ரீடம் கொடு அப்படின்னா சொல்லி வச்சிருப்பான் ஃப்ரெண்டு. சார் அவன் பேசிட்டா நான் பாக்குறேன் வைக்கிறேன்னு ஒரு மாதிரி சோகமா பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப சோகமா பேசுற என்ன பயந்துகிட்டு இல்ல நீ வேணான்னு சொன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ நான் வேணான்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சுற்றி வளைக்கிற அப்படின்னு அங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறா. அவ அலவன் சத்தத்தை பார்த்து பயந்து போய் பசங்களுக்கான பார்ட்டியில அவளையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. வழி இல்லாம வந்தா சேர்ந்துதான் வர முடியும், இல்லன்னா முடியாதுன்ற நிலைமையில என்ன பண்ண முடியும், உன்னால கூட்டு வந்துட்டா என்ன என்னால பண்ண முடியும், அவ்வளவு அடம்பிடிக்கிறாரா அப்படியே அத்தை மாதிரி ஊட்டிக்கிட்டே இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனா பார்ட்டியில நிறைய பொண்ணு வந்துருக்காங்க. இங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. அங்க ஏதாவது எழுதிருக்கோம், எழுதிருக்கிறத எடுத்துறாங்கன்னா அதுல என்ன எழுதிருக்கோ அதை செய்யணும். அதுல ஒருத்தவருக்கு சீட்டை மாத்திக்கிங்க அப்படின்னு வந்துருக்குதுங்க. சரி யாரோ எடுத்தவனா இவன் சீட்டை மாத்திக்கிறான். அவன் என்ன சொல்றான், சரி நான் நிக்கியோட சீட் எடுத்துக்கிறேன் நீ ஏன் சீட்ல வந்து உட்காருன்னு உட்கார வராங்க. ஐயோ நான் எந்திரிக்க மாட்டேன் இவனை விட்டு போக மாட்டேன் ஆரம்பிக்கிறா. என்னடா ஒட்டிக்கிட்டே இருக்கிறா விட மாட்டேங்கிறா, என்னடா மந்திரம் போட்டா அப்படின்னு கூட பசங்க இவனை ஓட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சிரிக்கும் போது இவன் சிரிப்பு மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற கவனிக்கிறா. தனியாவே சிரிச்சிட்டு இருக்கிறா பாருங்க விகாரமா. எல்லாருமே இவனை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கேம்ல இவன் ஒன்னு எடுக்கணும், ஏதோ எழுதி இருக்குது என்ன நம்ம காட்டல, ஆனா கவிதை மாதிரி எதையும் எடுத்து படிக்கிறா. தன் காதலை நினைச்சு பயங்கரமா கவிதை நடையில பேசுறா போல. இல்ல ஒரு பழைய கதையை பத்தி பேசுறா, பழமையான கதை ஹான்சல் அண்ட் கிரீட்டல் ஏதோ பழைய கதை ஒன்று இருக்குல்ல அந்த கதையை பத்தி பேசுறா. சின்ன வயசுல இந்த கதையை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கதை எப்படின்னா உடன்பிறப்புகள் 2 பேரு, ஒரு பொண்ணு ஒரு பையன். உடன்பிறப்புனா அக்கா தம்பியா இல்ல அண்ணன் தங்கச்சியா ஏதோ ஒண்ணு உடன்பிறப்புன்னு. அவங்க எப்படி சூனிய கதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறாங்க வைக்கிறாங்க, மந்திரங்களை தடுக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம் செஞ்சிருக்கோம். அதே கதையை உள்டாவா மாத்தி தான் ஏதோ கதையை எழுதுறாப்புல ஒரு கதை சொல்றா. அதுல உடன்பிறப்புக்கிட்டே ஒன்னா வாழலாம் அப்படின்னு கூப்பிடுறாப்புல வருது. அவ சொல்ற கதையில அது எப்படி முடியும்னு உடன்பிறப்பு மறந்து பிடிக்கிறார். மறந்து பிடிச்ச உன் கையை வெட்டி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பச்சை பச்சையா பேசுறாங்க. இவளுக்கு அந்த சீட்ல வந்தது கதை சொல்லணும்னு வந்துருக்கு. அதுக்காக இவ்வளவு ஒரு கோரமான கதையவா சொல்ல முடியும். இந்த கதையில அவங்க இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா இவளோட ஆள் மனசுல இவ விருப்பம் இல்லாம இவளையே அறியாம ஒருத்தன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறா. ஒரு தம்பி மாதிரி பார்த்த ஒரு கேரக்டர். அதுதான் கதையா கற்பனையா வெளியில வருது போல. அதே மாதிரி இவளோட அந்த ஈர்கின மனசு இவளோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இது இல்ல, இவளோட மனநிலை இப்ப என்ன நிலைமையில இருக்குங்கிறதெல்லாம் இந்த ஒரு குட்டி கதையில நமக்கு சொல்லிடுறாங்க. கதை கேட்டவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க.
ஏன்டா இவளை பேச விட்ட அப்படிங்கிற வெஞ்சிக்கு அவளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமைக்கு ஆயிப்போச்சு. அடுத்து இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பார்த்து சொல்லணும். அதுல என்ன வந்திருக்குன்னா, உங்க லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்து இருக்கிற பர்சனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு. முத்தா கொடுக்கணும்னு வந்திருக்கு. போல யாரும் உட்காந்துருக்கா, அந்த ஃப்ரெண்டுகாரி உட்காந்துருக்கா. ஃப்ரெண்டுகாரிக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல லைட்டா கிரஷ் இருந்தது, அது இவளுக்கும் தெரியும். அதை கேட்டது இவன் மூஞ்சிய பாருங்க, அவ வாய பாருங்க, அவ ரியாக்ஷனை பாருங்க. பின்னாடி வந்திருக்கிறா, என்ன பண்ண போறாளோ அப்படியே சேரோட அவளை இழுத்து தள்ளிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, நான் தான் உன் லெஃப்ட்ல இருக்கிற பொண்ணு, எனக்கு தான் நீ முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு முத்தா கொடுக்க தயாராயிட்டா. வேற வழியில அவன் நம்ம ஆளும் கொடுக்குறா. இந்த உலகத்துல நான் உன்னை காதலிக்கிறாப்ல வேற யாரும் காதலிக்க மாட்டானே தெரியுமா அப்படின்னு அப்படியே தலைய கோரி கொஞ்சிடா. இவன் மேல நான் வச்சிருக்கிற காதல உங்களை யாராவது வச்சிருந்தீங்க என்ன செத்து போயிருப்பீங்களா, உங்களால தாங்க முடியாது, அந்த அளவுக்கு காதல வச்சிருக்கிறத சொல்றான். ஃப்ரெண்டுக்கார கேப்பா, என்னம்பா நீ நார்மலா இருக்கியா, ஓகேவா அப்படின்னு. சும்மா ஜோக் பண்ணேன், காமெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இல்ல இது ஜோக்கு காமெடி இல்ல, இப்படித்தான் நானு கேட்டுக்கிட்டு தான் ஆகணும்னு வேற பேசுறா. திடீர்னு இது நான் இல்ல, இது நான் இல்ல, இது நான் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்த டம்ளரை எடுத்து மூஞ்சில அடி அடி நடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, மூஞ்சி ஃபுல்லா காயம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயம் அப்படியே ஆடி போய் நிக்கிறான். ஆனா அவளுக்கு அந்த வழி தெரியல. அந்த நிலைமையில கூட இவனை கொஞ்சிக்கிட்டே தான் வரா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் இருப்பான் போல, எமர்ஜென்சி வார்டுக்கு. என்ன நினைச்சா தெரியல, மறுபடியும் இவங்க 2 பேரையும் வீட்டுல இருக்கிறாப்லதான் காட்டுறாங்க. அவன் எந்திரிச்சது எங்க போறா அப்படின்னு பதறா. பாத்ரூமுக்கு தாண்டி போறேன் அப்படிங்கிறான். உடனே பாத்ரூம் வெளியில நான் நினைக்கலாம்ல அப்படின்னு கேட்கறா. எதுக்கு இன்னைக்கு நைட் அப்படி விகாரமா பிஹேவ் பண்ண, எல்லா பேரும் உன்னை பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கறா. அந்த சாரா பிள்ளைக்கு உன் மேல காதல் எனக்கு தெரியும், அது எப்படி நான் மொத்தம் விடுவேன் அப்படிங்கிற. இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்க கூடாதுன்னு புலம்புறா. உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி கேட்கிறான். உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருக்கான்னு. ஆமா, நான் தான் உனக்கு பிடிச்ச ஃப்ரீக்கி நிக்கி அப்படிங்கிறா. பொதுவா ஃப்ரீக்கி நிக்கி கூப்பிட்டாலே பிடிக்காது, ஆனா ஏதாவது செல்ல பட்ட பேர் மாதிரி நினைச்சு பேசுறா. அப்ப இவளா இல்லங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான், விலகி போறான். தயவுசெய்து ஒரு நாள் உன் வீட்டுல போய் தங்கு, கப்பலா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதாரணம், சில நாட்கள் தனியா தங்குறதுங்கிறது சாதாரண விஷயம், போய் அங்க தங்கிட்டு வா அப்படின்னு அவ வீட்டுல தன்னை சொல்றான். உடனே அழுக ஆரம்பிக்கிறா. குழந்தை அழுகிறா பாருங்க. காலில் விழுந்து கெஞ்சிரா. என்ன சொன்னாலும் செய்யறேன் வைக்கிறேன்னு கதறா. பாரு, நீயா இருந்தா சொல்றேன், நீ நிக்கியா இருந்தா சொல்றேன், இப்படி நிக்கி கிடையாது அப்படின்னு சொல்ல. இல்ல, நிக்கி மாதிரி என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் கத்திப்பிட்டு ஐயோ சாரிங்கிறா. என்னால நிக்கியா இருக்க முடியும், என்னால நிக்கியா இருக்க முடியும், ஐ லவ் யூங்கிறா. ஆனா இது எதுவும் உண்மை இல்ல, இது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. ஆனா நிஜமா நடக்குது இல்ல அப்படின்னு சொன்னா, சரி இவளை தேத்துறதுக்காக நம்ம போய் ஐ லவ் யூ டூன்னுவா. அப்படியே 4 ஸ்டெப் பின்னாடி வச்சு பேய் மாறி போறா. இவனு பார்த்தாலே பயமா இருக்குது. நீ பின்னாடி படா மாறி இருட்டுக்குள்ள நிக்கிறா. ஏன் பேசாம போய் பெட்ல படக்கூடாது, நான் வெளியில போயிட்டு காலையில தான் வருவேன்றா. என்னடி பண்றேன்னு கத்துனா கையில நெத்தி எடுத்து வந்திருக்கா. கவிதை நடையில ஏதோ சொல்லிட்டு போறா. கையை அடுத்துப்பேன் படுத்துப்பேன்றது தான் அந்த மாதிரி பழமையான, நம்ம அந்த பழம் தமிழ்ல சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பழமையான இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கா போல. அடுத்த நொடி பயபுள்ள பயந்துகிட்டே படுத்து கிடக்குறா. தூங்கல, எப்படி தூங்க முடியும்? ஏதோ நோட்டிபிகேஷன் சத்தம் வருது. என்னன்னு மெதுவா போன் எடுத்து கவனிக்கிறான். பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரி சாரா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குது. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு மட்டும் முட்டையா மெசேஜ் வந்திருக்குங்க. ஒண்ணு இல்ல, நிறைய சொல்லணும், நான் பார்க்ல இருக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. வர முடியாதுன்னு மெசேஜ் போடுவா. ரொம்ப முக்கியமான விஷயம் பதில் இது அவ மெசேஜ் போட்டுருக்கா. மெசேஜ் மட்டும் அனுப்புறாயின்றா. பாரு, ஒழுங்கா நீ வரல நான் உள்ள வந்துருவேன், உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு அவ மிரட்டுறா. ஃப்ரெண்டுக்காரி முடிவு போகணும்னு ஆசைதான், அவ ஏதோ சொல்ல வரா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான். வேற வழி இல்லாம இவ தூங்குறான்னு கூப்பிட்டு பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாப்லதான் தெரியுது. சத்தமே போடாம கையை கீழே இறக்கிட்டு மெதுவா பெட்டை விட்டு இங்கிட்டு வரா. எவ்வளவு பொம்மிட்டு போனாலும் என்ன கிளம்பிட்ட அப்படின்னு பின்னாடியே சத்தம் போடுறா. இல்ல தண்ணி குடிக்க போனோமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. பார்த்தா தூக்கத்துல தான் புலம்பிட்டு இருக்கா போல. அப்ப ஒரு சத்தம் கேக்குது. நான் தான் நிக்கி, தயவுசெய்து என்ன கொண்டுடுன்னு. இப்போ தூங்கிட்டு இருக்கிறது வேற விஷயம். ஆனா தூக்கத்துல சுயநலவில்லா இல்லாம உள்ள இருந்து பேசுறது அந்த உண்மையான நிக்கி. அவகிட்ட இவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த நிலைமையில என் கூட இருக்கிறது அப்படி என்ன உனக்கு பெருசா கெட்டுற போயிருது அப்படின்னு நம்மளால கேட்கிறான். ஆனா உன் கூட நான் இருந்ததே இல்லையே அப்படின்னு அந்த உண்மையான நிக்கி வாய்ஸ் உள்ள இருந்து கேக்குது. ஆனா கூடவே கண்ணுக்குட்டி செல்லக்குட்டின்ற வார்த்தை வந்துதான் இது நம்மால இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் கிளம்புறான். என்ன கொண்டுன்னு கத்திட்டு இருக்கா. தூக்கத்திலேயே தான் உதட்டு லைட்டா தான் செய்து சரின்னு ஓடியான்ட்டா ஃப்ரெண்டுகாரிய பாக்குறதுக்காக. அவளோட கார்லயே வந்து உட்காந்தாச்சு. என்னாச்சு, ஏன் அப்படி வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு ஃப்ரெண்டுகாரி விசாரிச்சா, அவங்க அப்பாக்கு ஏதோ கேன்சர் ஆமே சாகராமே அதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது அவங்க அப்பாக்கு இவளுக்கு ஆகாதே அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஆகாதா இப்பெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறான்னு நம்ம பைய. அவ கேரக்டர் முழுமையா மாறி இருக்குது. உங்க அப்பா கிட்ட கூட இப்ப பழகிட்டு இருக்கா போல. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி அவ உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது எனக்கு ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனா அவளுக்கு கண்டிப்பா ஒரு மனநல மருத்துவரோட உதவி தேவை. தெரப்பிக்கு கூட்டிட்டு போ, கவுன்சிலிங் கூட அப்படின்னு அட்வைஸ் போட ஆரம்பிக்கிறா. எனக்கு என்னமோ அவ உன் மேல ஓவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிறாப்புல தெரியுதுன்னு இவனுக்காக தான் பேசுறா. அப்புறம் ஏதோ லெட்டர் கொடுக்குறா. ஃபைனலா இன்னைக்கு தான் ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிருக்குன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம்,
இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இருந்தேன், இப்ப வர வழியில சொல்லணும்னு தோணுதுன்னு ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றான்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால அவனும் இந்த நிக்கியும் கடந்த 2 வருஷமாவே நல்லா பழகுவாங்க, அப்புறம் பிரேக்கப், பழகுவாங்க அப்புறம் அப்படின்னு ஒரு மாதிரி போயிட்டே இருந்தாங்க. ஒரு சீரியஸான காதல் ஸ்டோரி நான் சொல்ல வரல, சும்மா கேஷுவலா பழகிட்டு இருந்தாங்க, ரொமான்டிக் எல்லாம் போல. பட் இருந்தாலும் சம்பாத் 2 வருஷம் அவங்க ரிலேஷன்ஷிப் போச்சு. அப்புறம் உன் கூட இவ பழக ஆரம்பிச்சதும் தன்னை வெறுப்பேத்துறதுக்காகத்தான் இப்படி நிக்கி உன் கூட பழகிறதா அப்படி நினைச்சா. ஆனா இதையெல்லாம் பார்த்த பிறகு அவன் நினைப்ப மாத்திப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவ உனக்கு சரியா படுமான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்ற. உனக்கு கொஞ்சம் சில்லா எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற பொண்ணுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஒன்ன மாதிரியா அப்படின்னு டப்புனு கேட்டு போடுறா. திடீர்னு பார்த்தா ஐயோ அல்லு விட்டுருச்சு, கண்ணாடிய உடச்சுக்கிட்டு சாராவோட மூஞ்சிய போட்டு ஸ்டியரிங்லயா செங்கக்கட்டிய வேற எட்டு வந்திருக்கிறா. செங்கக்கட்டிய வச்சு அடி 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 நினைச்சு மூஞ்சில பாதி எல்லாம் ஆக்கிட்டா. ஐயோ ஐயோ உடவெல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே குளிர்ந்து வச்சையா, ஜில்லுட்டு இருக்கேன் பாடி. எந்த நடந்துச்சு எவ்வளவு பண்ணிவிட்டு என் கண்ணு குட்டி செல்ல குட்டின்னு அந்த பையில போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறா. உனக்கா நான் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணுவேன், உனக்கா எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிட்டு இருக்கிறா. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாரிய தூக்கிட்டு கீழே போட்டாங்க. இவன் பேய் அடைச்சு அப்பல இருக்கிறா. பாரிய நான் அதாவது பார்த்து பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றா. அவ கொடுத்த அந்த லெட்டர், செத்து போன சாரா கொடுத்த லெட்டரை இப்பதான் அவன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. எடுத்து படிச்சு பாக்குறாங்க. என்னங்க அந்த லெட்டர் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிருக்குது போல. அவளோட கனவுல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும், செய்வேன் வைப்பேன் நல்லா. அது கூறி வரும்போது இப்படி கொலை பண்ணிட்டாலே பாவின்னு காரத்துல உட்கார்ந்து என்ன கத்துறான் பாருங்க. இல்ல 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 இல்லன்னு கத்துறான், அழுகுறான், துடிக்கிறான் பாவம். நேரா அந்த கடைக்கு ஓடியாந்து அந்த வரந்தர குச்சியை தேடுறா. இவங்கிட்ட அந்த பழைய டப்பா இருக்குது. அந்த டப்பா காமிச்சு இதே மாதிரி இங்க இருந்ததுல நிறைய வச்சிருந்தீங்களா, அது எங்க அப்படின்னு விசாரிக்கிறா. கணக்காரத வேற காட்டுறாரு, தெருவா அப்படின்னு. அதுலங்க அப்படிங்கிறான். இவன் ஒன் விஷ் வில்லோன்னு எழுதிருக்குமே அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையங்கிறாரு கணக்காரு. இதுக்கு எதுக்கு அவ்வளவு ரியாக்ட் பண்ற, அதுவும் அங்க இருக்கு பாருப்பா அப்படின்னு காட்டுறாரு. ஏதோ வரங்கிட்ட உட ட்ரை செய்வேன், வர விளக்காகலன்னு ஏமல வந்து சண்டை போடுவியா, அப்படியெல்லாம் பண்ணாரப்பா அப்படிங்கிறாரு கணக்காரு. பின்னாடியே நம்பர் இருக்குமே, ஏதாவது வந்து அந்த நம்பரை கூப்பிடு அப்படிங்கிறாப்புல. எப்படிங்க இந்த பொருளை நீங்க விற்கலாம் அப்படின்னு நம்மளால கேட்கிற. அடுத்து அதான் டப்பாலே எல்லாம் தெளிவா போட்டுருக்குதுல, அத்தி ஒரு ஓன் ரிஸ்க் அப்படின்னு. இந்த பங்கு சந்தைக்குள்ள பொங்கல் போடாங்க பாத்தீங்களா, சந்தை அபாயத்துக்கு உட்பட்டதுன்னு அந்த மாதிரி எழுதியது அப்படிங்கிறாரு கணக்காரு. என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா யாருமே வாங்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுகிறா. என்னடா ரத்தக்கரையா இருக்கு, என்ன பண்ணி வச்ச அப்படின்னு கேட்டா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறா என் மேல அப்படின்னு சொல்லி அழுகிறா. அவ்வளவுதான தம்பி, அவ்வளவு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையேங்கிறாரு கணக்காரு. அனுபவிச்சாதான் தெரியும், இதை எப்படியாவது ரிவர்ஸ் பண்ணணுமே அப்படின்னு கெஞ்சிரா. பொதுவா இந்த வரந்தர குச்சியை உடைக்கிறது ஒரு ஆள் ஒரு தடவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும் போல அந்த கஸ்டமர் கேர்ல பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அதனால நான் ஏற்கனவே என்னோட விஷயம் நான் கேட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு, என்னால மறுபடியும் பயன்படுத்த முடியாது, எனக்காக நீங்க வணங்கிக்கலாம்ல, இந்தாங்க, எனக்கு அவளுக்கு நடுவில் இருக்கிற இந்த வெறிய வந்து இல்லாம பண்ணிடுங்க, அப்படியே மாதிரி ஒரு வணங்கலுங்க அப்படின்னு கேட்டு கெஞ்சிரா. இல்ல நீ கேட்ட வரத்துக்கு அப்படியே உள்டாவா வேற ஒருத்தர் வணங்கிட்டா மேபி உன்னோட வரம் சேல வந்து போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ செத்து போனாலும் அந்த வரம் சேல வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை போன்ல அந்த ஆள் இவர் தானோ, கடையில தான் பேசிட்டு போனவன் எல்லா ரூல்ஸையும் கரெக்டா சொல்றாப்ல. கடையில காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னதான் ஒருத்தர் ஒரு தான் வர கேட்க முடியுங்கிறது ஒரு ரூல் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மீறி அவ்வளவு நானும் இனிமே நண்பர்களா மட்டும்தான் இருக்கணும்னு வர கேட்டு அதை உடைக்க முயற்சி பண்றா. உடைய மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் உடையல. ஆனா போன தடவை பிஸ்கட்டை உடைச்சாப்ல, அசால்ட்டா உடைச்சா. இப்ப வந்தாச்சுங்க, எங்க வந்திருக்கான் பாருங்க அடுத்த நம்ம ஹீரோ. ஃப்ரெண்டுக்காரங்க தேடி வந்திருக்கிறான். ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட வந்து புலம்புறா, அவன் நடவடிக்கை மாற்றம் தெரிஞ்சதா இல்லையா அப்படி இப்படின்னு. என் மேல இவ்வளவு வெறியா இருக்கிறது நெய்யற்கே கிடையாது, உண்மையான காதல் கிடையாதுடா அப்படின்னு எல்லாம் புலம்புறா. அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு இம்மிண்டாலும் பதறிக்கிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்டுக்காரன். ஒன்னால நல்லா இருக்கிறா. ஆனா ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த குச்சியை காமிச்சு, இந்த குச்சியை ஒரு வரங்கிட்டு உடைச்சா கேட்டது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கடையில வித்தாங்க, நானும் வாங்கினேன். அந்த மாதிரி அவ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட என்ன காதலிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இதை உடைச்சேன். அப்ப இருந்து அவ என் மேல வெறியாயிட்டா. இதுதான் நடந்ததுன்னு எடுத்து சொல்றான். என்ன விதாரையா, உனக்கு என்ன காமெடியா தெரியுதாண்ட ஃப்ரெண்டுக்காரன் நம்பல புலம்புறா. யோ சத்தியமா உண்மையா அப்படின்னு நம்மளால சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இது உண்மையா அப்படின்னு அந்த குச்சியை கையில வாங்கிட்டு உணர்ச்சப்பட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆமாடா சத்தியமா உண்மைடா, தெரியாதனமா நான் கேட்டுட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு புலம்புறா. சரி அப்ப இன்னொரு வரங்கேளு அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னா, இல்ல அதான் முடியாது, ஒருத்தருக்கு ஒரு வரம் தான் இது மூலமா கிடைக்கும், நான் ஆல்ரெடி பயன்படுத்திட்டேங்கிறாப்ல. பாரு இப்போ நீ இதை வச்சு வரங்கேளு, இது கண்டிப்பா நடக்கும், தயவுசெய்து ஒரு நல்ல வரங்கேளு. இவன் அந்த வரத்தை கேட்காமவே இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த வரத்தை கேளு. எப்படி நம்ம ஹீரோ இந்த வரத்தை கேட்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீ வரங்கேளு, எல்லாமே சரியா போயிடும், அவளும் உன் கூட சந்தோஷமா இருப்பா, நீ அவளும் அடிக்கடி பழகிட்டு இருந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. ஆனா என்ன கூத்தாச்சுன்னு பாருங்க. இவன் அந்த வரத்தை நம்பாம இது வேலை செய்ய போறாக்கும். அத போய் அப்படின்னு இங்க பணமலை கொட்டணும், $1 பில்லியன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உழைச்சுட்டா ஒண்ணும் நடக்காதுன்னு பார்த்தா அடுத்த நொடி கொட்டுன்னு கொட்டுது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் இல்ல. இப்படி ஒரு வரத்தை வேஸ்ட் பண்ணிட்டியாடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறா. கடையில இருந்தது 2, ஒன்னே உடச்சு வீணாக்கிட்டா. இப்ப மிச்சம் இருக்கிற ஒன்னு எடுத்துட்டு
நம்ம ஆளு வீட்டுக்கு வந்துடுறாங்க. டெட் பாடி ஏதோ பண்றதா சொல்லியிருந்தால அந்த டெட் பாடி வந்து ட்ரெஸ் எடுத்து இவ போட்டுக்கிட்டா. அந்த டெட் பாடி அந்த சேர்ல கிடக்குது. சென்சார் பண்ணி கத்துங்கப்பா. இவ இப்பயாவது உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா, ஏன்னா உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா உனக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னை அடிச்சுக்கிறா. கூட நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் வந்துட்டு போல இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. கனவை தட்டிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, நான் உள்ள வரலாமான்னு ஃப்ரெண்டு. வாடா உள்ள வாடா, நம்மால் கட்டுறா. உனக்கு எனக்கு நடுவுல யார் வந்தாலும் கொல்லுவேன் இவ கத்திட்டு இருக்கா. கரெக்டா இம்மா நான் சொல்றத கேளுமா அப்படின்னு நம்மால் குறுக்க வருவான் பாருங்க. நெத்தி போட்டுலயே சுட்டு போடுறாங்க. அவ்வளவுதான், ஃப்ரெண்டோட சொல்லி முடிஞ்சு போச்சு. நொப்பன சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஐ லவ் யூ அப்படின்னு கத்துவாங்க. அதுக்கு பிறகுதான் இவ அமைதியாவே ஆறா. ஐயோ காதல் எவ்வளவு கோரமானதுங்கிற அப்பல காட்டியிருக்கிறாங்க. நீ அழகி, நீ பாசக்காரி, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு பேசி அப்படியே அவளை அமைதியாக்குறா. விட மாட்டேங்கிறா. இவ எப்படியோ துப்பாக்கி அவகிட்ட இருந்து துப்பாக்கியை அமைதியாக்கி வாங்கிட்டு பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துட்டா. அவன் என்ன உள்ள விடு, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு கதவை போட்டு உடைக்கிறது தட்டிக்கிட்டே இருக்கிறா. ஒரு நிமிஷம் முழுவி நம்மால் கத்துறா. துப்பாக்கி எங்க உருவியும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறா. இப்போ இல்ல வேற ஒரு நினைப்போட வந்திருக்காங்க. அவளை நார்மல் ஆக்குறதுக்கு தன்னை சுட்டுக்கிற தவிர வழி இல்ல அப்படின்னு தோணு போல. அதான் தன்னை சுட்டுக்கலாமான்னு மேசி பண்றா. ஆனா பயம் இருக்குது. நெஞ்சில வச்சு சுடலாமா வேண்டாம், வாயில வச்சு சுடலாமா அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறா. பயம். அப்புறம் தான் வீட்டுல நிறைய மாத்திரைகள் கிடக்குதுல. பூனை கூட இதை சாப்பிட்டது இல்ல. அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டா செத்துலாமன்னு முடிவு பண்ணி மாத்திரை எல்லாம் எடுத்து ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்புறம் மொத்தமா டப்பாவோட சாப்பிட்டாங்க. குமட்டிக்கிட்டு வருது. அதையும் தாண்டி முழுகிட்டா. எப்படி நம்ம செத்துட்டோம்னா இந்த பிரச்சனையில இருந்து நான் லவ் பண்ண பொண்ணு வெளியில வந்துருவாங்கிற நம்பிக்கையோட மொத்த திதி ஆப்டா. அப்புறமா பயம், அழுக, வாந்தி எடுக்கிறதுக்காக விரல உள்ள விடுறா. இன்னையா நடுவுல நடந்துச்சு. திடீர்னு சாகிறதுக்காக போனவன் சாவிட்டு வெளிவரணும் பார்த்தா பயந்துகிட்டு ஓடினவன் பாசத்தோட வரா. அவளை கட்டி பிடிச்சு முத்தா கொடுக்குறா. என்னையா நடந்துச்சுன்னு பார்த்தா கேமரா அப்படியே போக்கஸா கீழே கொண்டு வருதுங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. கடைசியா மிச்சம் இருந்த அந்த குச்சி அது அங்க உடஞ்சிருக்குது. அப்ப என்ன அர்த்தம், இந்த பொம்பளை புள்ள வரங்கிட்டுருச்சு அவன் என்ன லவ் பண்ணணும்னு சொல்லி. சோ அந்த காதலோட இவனும் திரும்ப வந்தா. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே அவன் மாத்திரை சாப்பிட்டால அந்த மாத்திரை இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமான தள்ளி கிடக்குறா. இல்லன்னு சொல்லி அவ கதறிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ இப்படி ஆச்சே அப்படின்னு அழுகுறா. துப்பாக்கி எடுத்து தன்னை சுட்டுக்கிட்டு செத்துலான்னு வாய்க்குள்ள வச்சு சுட போவா பாருங்க. கரெக்டா அந்த வடி இந்த வயசாகிறான். அவன் செத்ததும் இவன் அந்த வரத்துக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டா போல. 2 வரமும் உடஞ்சிருச்சு. இவன் கேட்ட வரமும் சரி, அவ கேட்ட வரமும் சரி, 2மே உடஞ்சிருச்சு. சம்பந்தப்பட்ட 2 பேர்ல ஒருத்தர் இறக்கும் போது அப்புறம் இவன் என்ன மடியில கிடக்குறான்னு புடிச்சு தள்ளி விட்டுவிட்டு ஐயோ இவ்வளவு ஆயிப்போச்சே அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கிறா. அவளோட கதறல் சத்தம் கண்ணா அப்படின்னு கேட்டுட்டு இருக்குது. அவளோட அந்த கதறலோட அந்த அழுகையோட படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. காதலை சாதாரணமா காதல் படங்கள் எவ்வளவோ பார்த்திருந்தோம். ஆனா இந்த காதல் கொடூர காதலாக இருக்கிறையா. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்பா. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.